Hello friends, welcome you all for today's class. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா CSAT paper 2, that is compulsory paper and qualifying paper for UPSC prelims. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம 33% மார்க்ஸ் எடுக்கணும். 33% in the sense மொத்தம் டோட்டல் பார்த்தோன்னா நம்ம 200 மார்க்ஸ், therefore 66 மார்க்ஸ் கன்ஃபார்மாக எடுக்கணும். இட் இஸ் த குவாலிஃபையிங் ஒன். ஸோ அதுக்கு நம்ம இன்னிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம வெறும் பேசிக் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். இப்போது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா டு ஃபைண்ட் த எஃபிஷியன்சி ரிலேட்டட் டு டைம் அண்ட் ஒர்க். ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1/nth ஆஃப் த ஒர்க். எப்படி எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் 2 days ஒர்க் பண்ணுறாங்க, 2 days எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை 100% எஃபிஷியன்சியாக எடுத்துக்கணும். அப்போ அவரோட 1 day எஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தோன்னா 50%. அப்படியே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். 4 நாள் 4 days ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த 4 days நம்ம என்ன பண்ணுறோம் 100% எடுத்துக்கணும். அப்போ அவரோட 1 day எஃபிஷியன்ட்டி என்னவாக இருக்கும் 1/4 இருக்கும். தட் இஸ் 100/4. அப்போ என்னவாக இருக்க போகுது 25% இருக்க போகுது. அப்போ அவரோட 2 days எஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தோன்னா 50% இருக்கும். அப்போ 3 days 75% இருக்க போகுது. ஸோ இப்படி எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ஃபார்முலா மெத்தட் வந்து ஈஸி. ஸோ ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 100% டிவைட் பை n. அப்போ 100% தான் நம்ம எப்பவுமே என்ன சொன்னோம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ். ஸோ என்னன்றது என்ன டினோட் பண்ணுறது how many days taken by a person to complete the work. இப்போ 4 daysனால் அப்போ என்ன பண்ணிக்கணும் 100% டிவைட் பை 4. அப்போ எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணலாமா? அப்போ என்ன ஆகும் 25%ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம இன்ட் பார்க்கலாம். எதுக்கான இன்ட்னா கொஷின் பேப்பரில் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதுக்கான இன்ட் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கொஷின் பேப்பரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மோர் எஃபிஷியன்ட் ஆர் லெஸ் எஃபிஷியன்ட் ஆர் n டைம்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இன்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ A இஸ் 2 times efficient than B ஆர் 3 times efficient than B இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா A இஸ் குட் ஆஸ் ஒர்க்மேன் ஆஸ் B இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்ட் நம்ம கொஷின் பேப்பரில் செக் பண்ண வேண்டியது ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணணும்னா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா கான்செப்ட் நம்பர் 2 வந்து பார்க்கலாம். W இஸ் ஈக்குவல் டு ET அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ETனா என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும், Wனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். Wனா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் எப்போவுமே என்ன பண்ண போகிறோம் யூனிட்ஸில் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். Eன்றது எஃபிஷியன்சி எப்பவுமே நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா 1 day எஃபிஷியன்சியை தான் கால்குலேட் பண்ணோம் ஆஃப் எ பர்சன். இப்போ T எதை டினோட் பண்ணுதுன்னா டைம் பொறுத்த வரையும் நீங்கள் வந்து டேஸில் கால்குலேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான கான்செப்ட், இந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட், எல்லாருக்குமே தெரியணும். இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டைப் 1 பார்க்குறோம், ஒர்க் ஃப்ரம் டேஸ். இது ரொம்ப சிம்பிள் தான். இஃப் A கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் n days, அப்போ அவரோட 1 day ஒர்க் என்னன்றது தெரியணும். அப்போ A's 1 day ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1/n. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. அப்போது ஏவோட 1 day ஒர்க் என்னவாக இருக்க போகுது 1/10. therefore this is very important. இப்போ செகண்ட் டைப் பார்க்கலாம். செகண்ட் டைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ் ஃப்ரம் ஒர்க். ஓகே, அண்ட் அப்படியே ரிவர்ஸ் மேலே பார்த்ததோட அப்படியே ரிவர்ஸ் தான் இது. என்னென்னா A's 1 day ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1/n. அப்போது A எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பார்? தட் இஸ் A கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன்
n டேஸ்ன்னு சொல்கிறோம். எப்படின்னா if a's 1 day's work is equal to 1/10, then a can finish the work in 10 days. அப்படியே ரிவர்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கன்ஃபார்மாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம ஏஸ் 1 day ஒர்க் வந்து 1/10 போட்டுருவோம். அப்போது ஏ கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் n days. அப்படி இல்லைன்னா டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டினாமினேட்டர் தான் ஆன்சர். Therefore, A can finish the work in 10 days. So, இந்த கான்செப்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தோன்னா ரேஷியோ. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ரேஷியோன்றது என்ன அப்படின்னா எஃபிஷியன்ட் பண்ணுறதுக்கு இது முக்கியமானது. கொஷினில் கொடுத்துருப்பாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம். இஃப் ஏ இஸ் இந்த குட்ன்ற வேர்டு இருக்க போது இதெல்லாம் இருந்துச்சுன்னா மோர் ஆர் லெஸ் எஃபிஷியன்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் ஏ இஸ் twice as good as workman. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியங்க. good as workman as B, then ratio of work done by A and B is. அப்போ இது சிம்பிள். ஏன்றவர் தான் வந்து குட்னு சொல்கிறாங்க. அப்போ B வந்து என்ன இருக்க போகிறாரு, ஒரு ஒர்க் செஞ்சார்னா ட்வைஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ என்னவா இருக்க போகுது, 2 ஒர்க் அவர் முடிச்சிருக்க போகிறாரு. ஸோ அதே தான், இதே கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். இங்கே டைமில் யூஸ் பண்ணுறோம். ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி டு ஃபினிஷ் எ ஒர்க். சிம்பிள் கான்செப்ட் தான். இதே தான் ட்வைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் டேக்கன். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பி வந்து 2 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. அப்போ ஏ வந்து ட்வைஸ் எஃபிஷியன்ட்னா என்னவா இருக்கணும், ஏ கன்ஃபார்மாக 1 ஹவரில் அந்த ஒர்க்கை முடிச்சிருக்கணும். that is efficient. ஸோ இந்த கான்செப்ட்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒர்க் பேசிஸில் பார்த்தோன்னா இப்போ ஏன்றவர் வந்து பின்றவர் வந்து அப்படி 2 பேர் இருக்காங்க. ஒர்க் பேசிஸில் பார்க்குறோம். இப்போ ஏன்றவர் என்ன சொல்கிறோம், ட்வைஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இவர் 2 ஒர்க் பண்ணார்னா ட்வைஸ்ன்ற போது இப்போது 4 இவர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இது வந்து இந்த கான்செப்ட் படி. இப்போ டைம் கான்செப்ட் படி இப்போ பி பார்க்குறோம். பி வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 hours எடுத்துக்கிறாரு. அப்போது ஏ எத்தனை ஹவரில் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ட்வைஸ்ன்ற போது 2 ஹவரில் அவர் முடிச்சிருக்கணும் அந்த ஒர்க்கை. அப்படின்ற போது தான் எஃபிஷியன்ட் சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இதை பேஸ் பண்ணியும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில். ஸோ ஃபார்முலா மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சிம்பிள். இப்போ அவங்க ஒர்க்கை வந்து கொடுத்துட்டாங்க. அப்போது திஸ் இஸ் த ஃபார்முலா. PHD by PHD is equal to W1 and by W2. ஸோ அப்படின்னா இந்த ஒர்க் வந்து கொடுத்துட்டான். டபிள்யூன்றது ஒர்க்கு, ஹெச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டேஸு, இது ஹவர்ஸு, பின்றது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், இது ஃபஸ்ட் கேஸ். இப்போ 2 போட்டிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸ். P1 இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் கேஸில் எத்தனை பர்சன்ஸ், H1 பார்த்தோன்னா எவ்வளோ ஹவர்ஸு, D1னா எத்தனை நாட்கள். இது வந்து கேஸ் 1ல். அப்போ கேஸ் 2ல் பார்க்குறோம். கேஸ் 2ல் எத்தனை பேர், எவ்வளோ ஹவர்ஸு, அதுக்கப்புறமா எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட வேஜஸ் தான். இங்கே W1 சொல்கிறோம், இங்கே W2ன்னு சொல்கிறோம். ஸோ ஒர்க் வந்து கொடுத்துருந்தால், இப்போது இஃப் ஒர்க் இஸ் நாட் கிவனாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் 2 கேஸு. ஹவு மெனி பர்சன்ஸ், ஹவு மெனி ஹவர்ஸ் அண்ட் ஹவு மெனி டேஸ். இங்கே என்ன கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒர்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம், இதை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னா இதை பேஸ் பண்ணி, இந்த டைப்பை பேஸ் பண்ணி தான் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பேசிக் ஃபார்முலாஸ் இந்த டைப் வச்சு பார்க்கலாம். தேங்க்யூ.